ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அங்க இருக்குப்பா, உண்மையிலே இருக்கு. அதிமுகவில் இது இல்லாம இல்லவே இல்லை. பொய்களை சொல்லி தெரிஞ்சுட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்கள் முதற்கொண்டு இபிஎஸ் முதற்கொண்டு பொய் சொல்லி தெரிஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே அதிமுகவில் இருக்கு. நான் கண்கூட பார்த்த எல்லா விஷயங்களும் தெரியும், நான் அதுக்கு சாட்சி அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் முன்னாடி வந்து பகிரங்கமான ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாரு. இந்த தகவலை சொன்னதுனால அதிமுக இருக்கிற பெருந்தலைகள் எல்லாம் உஷாராயிருச்சு. என்னப்பா பண்றது, என்னப்பா இது மாதிரி போய் சொல்லிட்டாப்பல. அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றதோ உண்மைதான், ஆனா நம்மளும் பண்ணோம் அப்படின்னு செங்கோட்டையன் சொல்றாரு. எது இதெல்லாம் உண்மையா இருக்குமா, எடப்பாடி பழனிசாமி உண்மையா பண்றாரா அப்படின்னு எல்லாருமே என்ன பண்றாங்க, எடப்பாடி பழனிசாமிய கேள்விகளை கேட்டு தொலைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி என்ன சொன்னாரு செங்கோட்டையன் அப்படின்னு தானே கேக்குறீங்க. அதிமுகவுல வாரிசு அரசியல் இருக்குது, திமுக இருக்குதுன்னு அதிமுக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதிமுகவுல தான் பெரும்பாலான வாரிசு அரசியல் இருக்குது அப்படின்னு ஒரு குண்டத்தூக்கி போட்டிருக்காரு செங்கோட்டையன். என்ன ஆட்சி, என்ன இதெல்லாம் உண்மையா, வாரிசு அரசியல் இருக்குதா அப்படின்னா இருக்குது. வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் சேலம் ஆத்தூர் தொகுதியில எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய மகனை மிதுன் பழனிசாமி நிக்க வச்சு ஜெயிக்க வைக்க போறதா தகவல் கசிஞ்சிருக்கு. உண்மையிலேயே ஆத்தூர் தொகுதியில நிக்கணும்னா அது அதிமுகவுல மட்டும் முடியுமா அப்படின்னா இல்ல, பாமக உதவியும் தேவைப்படுது. சேலத்துல கடந்த தேர்தல்ல 9 தொகுதியில அதிமுக வின் பண்ணிச்சு. ஆத்தூர் தொகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டா வன்னியர்கள் அதிகமா அங்க வாக்கு வங்கி இருக்கிறதுனால பாமக உதவி நம்மளுக்கு தேவை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறதுனால இப்போ அதிமுக பாமக உதவி நாடி இருக்கு எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்க வைக்கிறதுக்காக. கட்சி ஜெயிக்கிறதோ ஜெயிக்கலையோ, மத்தவங்க ஜெயிக்கிறாங்களோ ஜெயிக்கலையோ, தான் மகன் ஜெயிச்சிடணும்பா, அதுக்காகவே பாமக உதவி தேவை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பாமக காலில் போயிட்டு விழுறதுக்கு தயாராயிட்டாரு அப்படின்னு ஒரு தகவலும் இங்க முன்வைக்கப்படுது. செங்கோட்டையன் வாரிசு அரசியல் இருக்குது ஆமா அப்படின்னு சொன்னாலும் இதை ஊர்ஜிப்படுத்துற விதமா ஆர்பி உதயகுமாரும் தகவலை சில விஷயங்களை கசிய விட்டுருக்காரு. எப்பா இப்பன்னா என் மகன் இருக்கிறான், என் மகன் இருக்கும்போது எனக்கு உதவியா இருக்கிறது நல்லது தானே, இதுல என்ன குத்தம். அதே போல இபிஎஸ்க்கு அவங்க மகன் இருக்கிறாரு, அவங்க மகன் வந்து உதவி செய்யறதுல இவருக்கு என்ன வலிக்குது அப்படின்ற ரேஞ்சில பேசியிருக்காரு. செங்கோட்டையனுக்கு பதிலடி கொடுக்க போறேன் அப்படின்னு நினைச்சு ஆர்பி உதயகுமார் இபிஎஸ் தெருவில் எடுத்துன்னு வந்து என்ன பண்ணிட்டாரு, விட்டாரு. ஆமா அங்க வாரிசு அரசியல் நடக்கிறது உண்மை, அவங்க மக அவருக்கு ஹெல்ப் பண்றது உண்மை, அவங்க மக அவருக்கு உறுதுணையா இருக்கிறது உண்மை அப்படின்னு ஆர்பி உதயகுமாரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு. இதனால இபிஎஸ் என்ன பண்ணிட்டாரு, எப்பா என் கூட இருந்து எனக்கே நீ ஆப்பு வைக்கிற ரேஞ்சு வைக்கிறிய, நீ அவரை கலாய்யா, கூட சேர்ந்து என்ன எதுக்கு கலாய்க்கிற அப்படின்ற ரேஞ்சுக்கு அவரும் மூஞ்சி என்ன பண்ணிருக்காரு, கடுகெடுத்துன்னு வச்சிருக்காரு. இப்ப சம்பவம் என்னன்னா, மிதுன் எப்படி அதிமுகக்குள்ள வந்தாரு அப்படின்ற கேள்விதான் எல்லாருக்குமே இருக்கு. எப்படிப்பா திடுப்புன்னு எத்தனை வந்து நிப்பாட்ட முடியுமா, அப்படி நிப்பாட்டுறாரு, வேற என்ன பண்ண முடியும். இப்போ இவங்க உதயநிதி ஸ்டாலினை சொல்றாங்க வாரிசு அரசியல், ஆனா உதயநிதி ஸ்டாலின் ஐயா முதல்வர் ஐயா வந்து கொண்டு அதிரடியா கொண்டு வரல. நீ வாப்பா, நீ படத்தெல்லாம் நிப்பாட்டு வா, வந்து இந்த எம்எல்ஏ பதவி, இந்த துணை முதலமைச்சர் பதவி அப்படின்னு கொடுக்கல. போ மக்கள் கிட்ட போய் நில்லு, மக்கள் உங்களை அங்கீகரிச்சாங்கன்னா நீ வா அப்படின்னு சொல்லிட்டாரு. மக்கள் கிட்டே ஒப்பு கொடுத்துட்டாரு முதல்வர் ஐயா. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மக்கள் கிட்டே ஒப்பு கொடுத்துட்டாரு. போய் சேப்பாக்க தொகுதியில நின்னாரு, பிரச்சாரங்களை மேற்கொண்டார். மக்களை போய் வீதி வீதியா இறங்கி போய் என்ன பண்ணாரு, சந்திச்சாரு. இப்போ மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர், சரி எம்எல்ஏ ஆன உடனே அவருக்கு மினிஸ்டர் பதவி கொடுத்தாங்களா, துணை முதல்வர் பதவி கொடுத்தாங்களா அப்படின்னா இல்லவே இல்லை. சட்டமன்றத்துல போய் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டார். ஒவ்வொரு துறையிலும் அமைச்சர்கள் எப்படி செயல்படும், மூத்த அமைச்சர்கள் கிட்ட நுணுக்கங்களை கற்றுக்கொண்டார். இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு பொறுமையா அவருடைய வளர்ச்சி பொறுமையா எம்எல்ஏவா இருந்தாரு. அதே போல விளையாட்டுத்துறை அமைச்சரா இருந்தாரு, அதுல சாதிச்சாரு. அதுக்கப்புறம் துணை முதலமைச்சர் பதவி படிப்படியா தான் வந்தாங்க. ஆனா இங்க எடப்பாடி பழனிசாமி மிதுனை ஸ்ட்ரெயிட்டா நேரடியாவே என்ன பண்றாரு, எம்எல்ஏ பதவிக்கு கொண்டு வராரு. இப்போ சம்பவம் என்னன்னா, ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி கிட்ட அதிமுகவுடைய ஆட்சியின் அதிகாரமும் போனதுல இருந்து மிதுன் அவர்கள் தான் பின்னாடி இருந்து எல்லாத்தையும் செயல்படுத்துறாரு அப்படின்னு ஒரு தகவலும் இருக்கு. இபிஎஸ் அவர்கள் அமித்ஷா போய் சந்திச்சார்ல, அந்த சந்திப்புக்கு கூட அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்ததுன்னா இவர் தான். டிரான்ஸ்லேட் பண்றது எல்லாமே மிதுன் அவர்கள் தான். மிதுன் அவர்கள் தான் எடப்பாடி பழனிசாமி கூட இருந்து டெல்லி பயணத்துக்களை மேற்கொள்ளும் பொழுது எல்லாமே மிதுன் அவர்கள் தான் கூட இருந்திருக்கிறாரு. முகத்தை மூடிக்கின்னு நான் வேர்வை தொடைச்சேன் அப்படின்னு ஒரு சம்பவம் நடந்ததுல, அந்த சம்பவத்துல காருக்குள்ள இருந்தாங்களா, காருக்குள்ள இருந்தவரும் மிதுன் ஒரு ஆளு அப்படின்னு தகவலும் இங்க இருக்குது. இப்ப என்ன சம்பவம்னா, பிரச்சாரங்களை மேற்கொண்டார். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம், இந்த பிரச்சாரத்துக்கு எல்லா செட்டப்பும் பண்ணி கொடுத்ததும்
மிதுன் அவர்கள் தான். இந்த பிரச்சாரத்துக்கு பின்னாடி மிதுன் அவர்கள் தான் இருக்கிறாரு. மிதுன் அவர்கள் போட்டு கொடுக்கிற திட்டத்தின்படிதான் எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டாரு அப்படின்ற தகவலும் இங்க முன்வைக்கப்படுது. இதன் காரணமாகத்தான், இதன் நீட்சியின் காரணமாக தான் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய மகனை உள்ள கொண்டு வராரு. எம்ஜிஆர் இந்த கட்சி ஆரம்பிச்சார். எம்ஜிஆருக்கு ஒரு வாரிசு இல்ல அப்படின்றதுனால கட்சி அவர் இறந்த பிறகு கட்சி அல்லோல் பட்டுச்சு. அதுக்கப்புறம் ஜே அணி ஜா அணி அப்படின்றது கடைசியில ஜெயலலிதா கிட்ட வந்தது. ஜெயலலிதாவுக்கும் ஆண்டு இருந்தாங்க, அவங்களுக்கும் வாரிசு இல்ல அப்படின்றதுனால இப்ப அவங்களுடைய இறப்புக்கு பிறகும் இந்த அதிமுக கட்சி அல்லோல் படுது. இப்ப எடப்பாடி பழனிசாமி கிட்ட இவங்க ரீதியா, சட்ட ரீதியா இன்னும் வரல, ஆனா எடப்பாடி பழனிசாமி செட்டப் ரீதியா என்ன பண்ணிருக்கு, இந்த அதிமுக கட்சி அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கு. ஒருவேளை தனக்கு பின்னால் இந்த கட்சி வேற யாருக்கிட்டே போயிடக்கூடாது அப்படின்னு இப்பவே தன்னுடைய வாரிச இறக்குறாரு எடப்பாடி பழனிசாமி. தன்னுடைய வாரிச உள்ள இறக்கி எம்எல்ஏ பதவியை கொடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கட்சிக்குள்ள வந்து அதிமுக என்ற கட்சி எடப்பாடி பழனிசாமி குடும்பத்துக்கு மாத்திரம் சொந்தம் அப்படின்றத லேபிள் குத்துறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் எல்லாருக்கும் எழும்பி இருக்கு. ஏன்னா மிதுன் அவர்கள், இப்போ நீங்க உதயநிதியை கூட எடுத்துக்கங்களேன், இவங்க வாரிசு அரசியல் காட்டாரு. 2024 பிரச்சாரங்களை மேற்கொண்டார். அப்போ அவர் போய் எலெக்ஷன்ல நிக்கல, மக்களை சந்திச்சார். மக்கள் அவங்களை அங்கீகரித்தாங்க. ஒற்றை செங்கலை வைத்துக் கொண்டு நாடாளுமன்ற தேர்தலை அசைத்து காட்டவர் தான் உதயநிதி ஸ்டாலின். மக்கள் ஏத்துக்கிட்டாங்க, அவருடைய பிரச்சாரங்களை மக்கள் ஏத்துக்கிட்டாங்க, மக்கள் அங்கீகரித்தாங்க. அதனுடைய நீட்சியின் காரணமா தான் சட்டமன்ற தேர்தலில் மக்களோடு மக்கள் அணி சந்திச்சாரு, ஜெயிச்சாரு. ஏன் மிதுன் பழனிசாமி அதிமுக இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு அதிமுக இருக்கிறவங்க நிறைய பேரு மிதுன் பழனிசாமி எல்லாரையும் தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு தகவலும் பரபரப்பும் ஏற்பட்டது. அப்படியா இருக்கும்பொழுது மிதுன் அவர்கள் அதிமுக அப்படின்ற கட்சியில எப்ப பயணிச்சாரு, என்ன செஞ்சாரு, அவருடைய பார்ட்டி என்னவா இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இதெல்லாம் தாண்டி எடப்பாடி பழனிசாமி கிட்ட அதிகாரம் இருக்குது, கட்சி இருக்குது அப்படின்ற ரேஞ்சில தன்னுடைய மகனை ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில நிக்கிறதுக்கு பிளான் போட்டு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ஒரு தகவலும் இங்க முன்வைக்கப்படுது. செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக வாரிசு அரசியல் இருக்குது அப்படின்ற ஒரு பகிரங்கமான தகவலை கலப்பி விட்டு அடுத்த நொடியே மிதுன் அவர்கள் ஆத்தூர் தொகுதியில நிக்க போறாரு அப்படின்ற ஒரு தகவலும் இங்க அதிமுக பரவின்னு இருக்கு. என்ன பண்ண போறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு, வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் நீங்க திமுக எது வரைக்கும் தான் குற்றம் சாட்டுவீங்க? இன்னைக்கு வாரிசு அரசியல் அதிமுகவில இருக்குது, இப்ப எங்க போய் என்ன பண்ண போறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த கேள்விக்குள்ள எடப்பாடி பழனிசாமி என்ன பதில் சொல்ல போறாரு அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா ஒண்ணு, அதிமுக வாரிசு அரசியல் அப்பத்துல இருந்து இருக்குது. ஜெயக்குமார் உங்களுடைய மகன் ஜெயவர்தனன் வாரிசு அரசியல், ஆனா அவரு ஒரு டெபினேஷன் கொடுப்பாரு. நான் சைன் போடுறேன்னா ஃபார்ம் ஏபியில நான் சைன் போடுறேன்னா, அவர் எம்எல்ஏவா நிக்கிறதுக்கோ எம்பியா நிக்கிறதுக்கோ நான் சைன் போடுறேன்னா, அப்ப எப்படி நான் வந்து வாரிசா இருக்க முடியும்? அவர் வாரிசு அரசியலா இருக்க முடியும்? நான் வாரிசு அரசியல் இல்லையே. உதயநிதிக்கு முதல்வர் அவர்கள் சைன் போடுறாரு, அப்ப அது வாரிசு அரசியல். புதுவிதம் இன்டெலிஜென்டான மனுஷன், பயங்கரமா டெபினிஷன் எல்லாம் கொடுப்பாப்பல. அந்த ரேஞ்செல்லாம் நம்ம அதிமுக இருக்குதுன்னு வச்சுக்க, வாரிசு அரசியல் இல்ல அப்படின்னு சொல்லாம சொல்றதுக்கு புதுசா என்ன பண்ணுவாங்க, காரணங்களை கண்டுபிடிப்பாங்க. இது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த 2026 சட்டமன்ற தேர்தல எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்துட்டு இன்னும் முன்னாள் அமைச்சர்கள் தன்னுடைய மகன்களை தேர்தலில் கொண்டு வர போறாங்க, நேரடியா அரசியல கொண்டு வந்து தேர்தலில் நிக்க வச்சு ஜெயிக்க வைக்க போறாங்க அப்படின்ற தகவலும் இங்க முன்வைக்கப்படுது. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.